தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சாம்சங் இந்தியாவில் இப்போ ரீசென்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா M53 5G ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓப்பன்லாம் வந்து பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய குயிக்கான அன்பாக்சிங்கை வந்து பார்க்க போகிறோம். அது ஏன்றது இன்னும் உங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கும். குயிக்கான அன்பாக்சிங்கை பார்த்துட்டு இந்த மொபைலை பற்றின முழுமையான விவரங்கள், என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனும் என்ன ஏதுன்றதை சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம சாம்சங் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதனால இது எந்த விதத்திலுமே ரிவ்யூ கிடையாது. ஸோ முதல்ல குயிக்கான அன்பாக்சிங்குள்ள போயிடலாம். பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அதே 6 பேக் பாக்ஸ் தான். இதுலயும் சார்ஜர் இருக்காது. ஸோ உங்களுக்கு ஓப்பன் பண்ண உடனே உள்ள பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேக்கேஜ்குள்ள ஒரு சில புக்லெட்ஸ் மட்டும் தான் இருக்கு. அடுத்தபடியாக நமக்கு ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் கூடவே நமக்கு டைப் சி கேபிளில் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ஒரு பாக்ஸ் தான். அண்ட் கூடவே சிம் எஜெக்டர் பின்னும் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ராவான ஒரு விஷயம், இந்த ஃபோனு கையில் எடுத்த உடனே எனக்கு ஃபீல் ஆன விஷயம் என்னன்னா, M50 சீரீஸில் அந்த 5 சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஃபோன் கொஞ்சம் ஹெவியாக தான் வந்து வரும். பட் இது ரொம்பவே லைட் வெயிட்டாக எனக்கு தோணுது. 177 கிராம்ஸ் தான். ரொம்ப நல்லா இருக்குது. ஃபோன் கொஞ்சம் அகலமாக இருக்குது. பட் மற்றபடி ஃபோன் ரொம்பவே லைட் வெயிட்டாக வந்து தெரியுது. வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனும் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இன் அண்ட் ஃபீல் அண்ட் சிங்கிள் ஹேண்ட் யூசேஜ் வந்து நல்லாவே வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ப்ளஸ் இந்த மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பான விஷயம் என்னன்னா இந்த ஸ்லிம்னஸ். இந்த வாட்டி இந்த திக்னஸையும் வந்து அவங்க கம்மி பண்ணி வச்சிருக்காங்க. எக்ஸாக்ட்லி சொல்ல போனால் உங்களுக்கு 7.4 mm திக்னஸ் தான் இது வந்து வரும். ஸோ ஃபர்ஸ்ட் பூட் அப் பண்ண உடனே நான் பார்த்து வியந்த விஷயம் இந்த டிஸ்பிளே தாங்க. ஸோ எக்ஸாக்ட்லி சொல்ல போனால் 6.7 இன்ச்க்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் நமக்கு சூப்பர் AMOLED ப்ளஸ்க்கான அந்த டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இதில் வருது. கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷனை மேலே கொடுத்துருக்காங்க. அண்ட் 800 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸும் இதில் இருக்கு. நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் இந்த செக்மெண்ட்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு கலர்ஸ் எல்லாம் நல்ல பஞ்சியாக வந்து தெரியுது. நீங்க படங்கள் பார்த்தாலுமே சரி, இந்த மாதிரி இமேஜை வச்சு பார்த்தாலுமே சரி, ரொம்ப கலர்ஃபுல்லாக தெரியுது. பிரைட்னஸும் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இண்டோர்லையுமே நல்லா இருக்கு, அவுட்டோர்லையுமே எந்த ஒரு இஷ்யூமே வந்து கிடையாது. வியூவிங் ஆங்கிள்ஸும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. நீங்க படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூட ஒரு சின்ன பஞ்சுவல் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது அந்த ஃபுல் ஃபிளெஜ்டு வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இதில் கிடைக்கும். இரண்டாவதாக இதில் 108 மெகாபிக்சலுக்கான கேமரா செட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பின்பக்கமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 கேமராஸ் இருக்கு. பிரைமரி கேமரா 108 மெகாபிக்சலுக்கான கேமரா, இரண்டாவது பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சர், மூன்றாவதாக 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ, நாலாவதாக 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரான்னு பார்க்கும்போது நமக்கு 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த கேமராவுடைய கிளாஸுக்கு மேலே மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு கார்னிங் கோரில்லா கிளாஸ் 3 ப்ரொடக்ஷனை யூஸ் பண்ணிக்கிறதா வந்து சொல்றாங்க. ஸோ ஸ்கிராச்சஸ் எல்லாம் ஆகாம நீங்க நல்ல இமேஜை வந்து எடுக்க முடியும் அப்படின்றது போல. நான் எடுத்த ஒரு சில சாம்பிள் இமேஜஸ் எப்படி இருக்குன்றத பாருங்க. அவுட்டோர்ல நல்ல ரைட்டிங் ஆக்ஷன் எடுக்கும்போது இமேஜ் குவாலிட்டி ரொம்பவே நல்லா வருது. கலர்ஸும் நல்லா பஞ்சியா வந்து இருக்குன்னு சொல்லலாம். ஓரளவுக்கு வந்து நேச்சுரலாவே இருக்கு. அண்ட் இமேஜில் இருக்கக்கூடிய ஷார்ப்னஸும் நல்லா இருக்கு. டைனமிக் ரேஞ்ச் ஓரளவுக்கு வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு போர்ட்ரேட் ஷாட் எடுக்கும் போதும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எட்ஜ் டிடெக்ஷன் ஓரளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அல்ட்ரா வைட் ஷாட் வழக்கம் போல தான். கொஞ்சம் நல்ல வைட் ஆங்கிள் பெர்ஸ்பெக்ஷன் உங்களுக்கு வேணும்னா நீங்க தாராளமாக அதை யூஸ் பண்ணலாம். அண்ட் மேக்ரோ ஷாட் ஓகே இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்காதீங்க. 108 மெகாபிக்சல் எடுக்கக்கூடிய ஷாட்லாம் உங்களுக்கு இன்னும் டீடைல்ஸ் நல்லா அதிகமாக வந்து கிடைக்குது. உங்களுக்கு பிக்சல்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நீங்க எவ்வளோ ஜூம் பண்ணாலுமே உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய கிளாரிட்டியும் நல்லா வந்து கிடைக்குது. அதோடைய ப்ராசஸிங்கும் நல்லா இருக்கு. செல்ஃபி கேமராவை பொறுத்திருக்கும் இதில் எடுக்கக்கூடிய இமேஜஸ் எல்லாம் ஓரளவுக்கு வந்து நல்லா வருதுங்க. ஒரு சில டைமில் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த சேச்சுரேஷன் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. பட் மற்றபடி இங்கே நார்மல் யூசேஜில் பார்க்கும்போது லைட்டிங் நல்லா எடுக்கும் போது இமேஜ் குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லா இருக்குது. போர்ட்ரேட் ஷாட்டும் நல்லா இருக்குது. ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா இது 1080 60 fps எடுத்துகிட்டு இருக்கோம். ஆடியோ வீடியோ ஸ்டெபிலிட்டி இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கூடவே இதில் எக்ஸ்ட்ரா ஒரு சில ஃபீச்சர்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஆப்ஜெக்ட் எரேசர்ன்ற ஒரு டூல் இருக்குது. நீங்கள் எடுக்கக்கூடிய ஃபோட்டோவில் ஏதாச்சும் தெரியாதனமா ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்துடுச்சு, அதை நீங்கள் ரிமூவ் பண்ணணும்னா டேரெக்டாக இந்த ஆப்பை யூஸ் பண்ணி வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ரீமாஸ்டரிங், ஃபோட்டோ ரீமாஸ்டரிங்கான ஆப்ஷனும் இருக்குது. சப்போஸ் ஏதாச்சும் ஒரு பழைய ஃபோட்டோ இருக்குது, இல்லை ஒரு சில ஃபோட்டோ சரியாக வரலன்ற பட்சத்தில் நீங்கள் ஃபோட்டோ ரீமாஸ்டரிங் யூஸ் பண்ணிங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு நார்மல் ஃபோட்டோவை சூப்பரான ஃபோட்டோவாக கொடுத்துரும். ஆட்டோ டேட்டா ஸ்விட்சிங்கான ஆப்ஷன் இந்த பட்ஜெட்டில் இவங்க தான் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத போல சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன். நீங்கள் 2 சிம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏதாச்சும் ஒரு சிம்ல மெயினாக வச்சு நீங்கள் ஏதாச்சும் ஒரு இடத்துல கால் பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வீடியோ கால் பேசும்பொழுது உங்களுக்கு டேட்டா வந்து டக்குன்னு காலியாகுது, இல்லை நெட்வொர்க் சரியா இல்லைன்ற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக அடுத்த சிம்முக்கு வந்து மாறிடுமா. ஸோ உங்களுக்கு வந்து சீம்லெஸ்ஸான ஒரு வீடியோ காலிங், உங்களுக்கான சீம்லெஸ்ஸான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு இந்த விஷயம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற போல சொல்கிறாங்க.
ப்ராசஸர் இந்த மொபைலில் என்ன இருக்குன்னு கேட்குறவங்களுக்கு இதில் மீடியா கூடிய டைமென்சிட்டி 900 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸர் இருக்குது. அண்ட் டு பெஞ்ச் மார்க்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி வந்து 4 lakhக்கு மேலே வந்திருக்கு. 12 5G பேண்ட் இதில் சப்போர்ட் இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ ஓவராலாக இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த கேட்டகரியில் நல்லா இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்புகள் இருக்குது. இன்னும் இதோடைய ப்ரைஸிங் எனக்கு எக்ஸாக்ட்லி வந்து தெரியல. ஸோ அந்த பட்ஜெட்டுக்கு எப்படின்னு என்னால் சொல்ல முடியல. பட் ஜென்ரலி இவங்க இதுக்கு முன்னாடி கொடுத்துட்டு இருந்த அந்த ப்ராசஸரை கம்பேர் பண்ணும்போது இது ஓரளவுக்கு பார்ல வந்து வருது. ரேம் மற்றும் ஸ்டோரேஜை பொறுத்தவரைக்கும் இதில் 6GB RAM 8GB RAM அப்படின்ற 2 வேரியன்ட் கொடுக்குறாங்க. LPDDR4X-க்கான RAM டைப்பை கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டோரேஜை பொறுத்தவரைக்கும் 128GB ஸ்டோரேஜ் அண்ட் 256GB ஸ்டோரேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் டைப்பை பொறுத்தவரைக்கும் UFS 2.2 இருக்கு. அண்ட் கூடவே இந்த RAM ப்ளஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னது போது தான் ரேமை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்கள் வந்து இன்பில்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டோரேஜை கொஞ்சம் அப்படி யூஸ் பண்ணி உங்களுடைய மல்டி டாஸ்கிங் மற்ற விஷயங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது இருக்கு. பேட்டரியை பொறுத்தவரைக்கும் நான் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆன விஷயம் அதுதான். பிகாஸ் இந்த அளவுக்கு லைட் வெயிட்டான ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் 5000 mAh பேட்டரியை கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம். ஆனால் சார்ஜர் 25 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருந்தாலுமே பாக்ஸில் கொடுக்கல. நமக்கு வேணும்னா தனியாக தான் வாங்கிக்கணும். அவுட் ஆஃப் த பாக்ஸில் இதில் Android 12 வந்து கொடுத்துருக்காங்க. ஆன் டாப் ஆஃப் தட் உங்களுக்கு One UI 4.1 வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இன்னைக்கு தேதியில் ஓரளவுக்கு சீம்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய யூஐயில் இதுவும் ஒரு யூஐ அப்படின்னு சொல்லலாம். இவங்க 2 வருஷத்துக்கான OS அப்டேட் வந்து நாங்கள் கண்டிப்பாக தருவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு 13, 14 கம்பல்சரி வந்துடும். அண்ட் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் வந்து நாங்கள் தருவோம்னு சொல்கிறாங்க. விச் இஸ் அ குட் நியூஸ். இந்த M சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோன்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 குறிப்பான விஷயங்களை வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நாக் செக்யூரிட்டியும் இதில் பில்டினா வந்து வந்திருக்கு. ப்ளஸ் உங்களுக்கு செக்யூர் ஃபோல்டர் ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் சப்போஸ் உங்களுடைய பர்சனல் ஃபோல்டர்ஸ் இல்லை பர்சனல் ஃபைல்ஸ் பர்சனல் ஆப்ஸ் எல்லாம் தனியாக யூஸ் பண்ணணும்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நாக் செக்யூரிட்டி வந்து உங்களுக்கு பேஸ் லெவல்ல இருந்து ஒரு செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணுறதுனால நீங்கள் இன்னும் கொஞ்சம் செக்யூர்டாக உங்கள் ஃபோனை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு வழிவகை செய்யும். ஃபிசிக்கல் ஓரியோ அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வலது பக்கமாக பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுவே தான் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராகவும் இருக்குது. அதற்கு மேலேயே நமக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் லாக் கீ இருக்குது. டாப் சைடில் செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது. இடது பக்கமாக சிம் ஸ்லாட்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழ் பகுதியில் உங்களுக்கு பிரைமரி மைக்ரோஃபோன் டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் இதில் மோனோ ஸ்பீக்கர் மட்டும் தான் இருக்கு. அண்ட் அதில் உங்களுக்கு டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. பில் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட்லி வந்து பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு இந்த பர்டிகுலர் கலர் ரொம்பவே நல்லா இருக்கு. கிரீன் கலர் கிரீன் ஷேட் உங்களுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா எலிகண்டா இருக்கு. கொஞ்சம் நீங்க தூரத்துல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரீமியம் லுக் கண்டிப்பா வந்து இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லும். ஓரளவுக்கு சீம்லெஸ்ஸான ஒரு டிசைன் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. கலர் ஆப்ஷனும் உங்களுக்கு நிறைய இருக்கு. உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்க வாங்குறதா இருந்தா பார்த்து வாங்கிக்கலாம். இதுல வாய்ஸ் ஃபோக்கஸ்க்காக ஒரு ஆப்ஷன் இருக்கிறதா சொல்றாங்க. அதாவது நீங்க கால் பேசும்பொழுது உங்களை சுத்தி இருக்கக்கூடிய நாய்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும் பட்சத்துல அதை கம்மி பண்ணி உங்க வாய்ஸ் மேல ஃபோக்கஸ் அதிகமா வச்சு கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி உங்களை வந்து உங்களுடைய காலை வந்து இன்னொருத்தருக்கு தெளிவா கேட்கிற மாதிரி வைக்கும் உங்களுடைய வாய்ஸ் அப்படின்றத சொல்றாங்க. இந்த மாதிரி ஃபீச்சர் வந்து கண்டிப்பா நீங்க டிராவலிங்லாம் இருக்கும்போது அது கரெக்டா ஒர்க் ஆகும் பட்சத்துல கண்டிப்பா யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. கலர்ஃபுல்லான டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸும் இந்த பட்ஜெட்டில் நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்களோ அதே இவங்களும் கொடுக்குறாங்க. இன்னொரு நல்ல விஷயம். அண்ட் அடுத்ததாக என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு லைட் வெயிட்டான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இந்த M53 இருக்குன்றதை நான் எதிர்பார்க்கல. கண்டிப்பாக இந்த M52 விட கம்பேர் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி வந்து பார்க்கும்போது இது ரொம்பவே லைட்டான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். அதை கம்பேர் பண்ணும்போது ஸோ கையில் எடுக்கும்போது நல்லா இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கூடவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. பெருசாக சார்ஜர் கொடுக்கல. நம்ம வேணும்னா சார்ஜரை தனியாக வாங்கணும். M53 மற்றும் M33 இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் வாங்கும் பொழுதே உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். 300 ரூபாய்க்கு நீங்கள் அந்த 25 வாட்க்கான சார்ஜரை நீங்கள் சேர்த்து வாங்கிக்கலாம். தனியாக வந்து 300 ரூபாய் கொடுத்து நீங்கள் வாங்கிக்கலான்றது போல சொல்கிறாங்க. அப்படி நீங்கள் இந்த மொபைல் வாங்கும் போதே வாங்கலை, நீங்கள் அதுக்கப்புறம் வாங்கினீங்கன்னா 1200 ரூபாய் அப்படி வந்து ரேட் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ வாங்கும்போது உங்களுக்கு சார்ஜர் வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு ஒரு ஆஃபரோட சேர்த்து கொடுக்குறது ஒரு நல்ல விஷயம். ஓகேவா? கேமரா குவாலிட்டியும் இதில் வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு சில விஷயங்கள் என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பில் இருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயம் அண்ட் டிசைன் உங்களுக்கு பிடிக்குதா என்னன்றதை பாருங்க. பட் மற்றபடி இதோடைய பிரைசிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல அக்ரெசிவான ஒரு பிரைசிங் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். பேஸ் வேரியன்ட் 24,000 ரூபாய்க்கும் அதுக்கு அடுத்த வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 26,000 ரூபாய்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பிரைசிங் இன்னைக்கு மார்க்கெட் தேதியில் மற்ற பிராண்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு வந்து காம்படிட்டிவான பிரைசிங் மாதிரி தான் எனக்கு பர்சனலி வந்து தோணுது. அண்ட் வாங்கலாமா வேணாமா அப்படின்ற முடிவை நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ என்ன ஏதுன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. உங்களுக்கு இந்த மொபைலை பற்றின சந்தேகங்களோ இல்லை இதை விட வேறு ஏதாச்சும் ஒரு மொபைல் நல்லா இருக்குது அதை பற்றி கம்பேரிசன் ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் சொல்லுங்க. முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா ட்ரை பண்றேன். மீண்டும் உங்களை அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.